பாருங்க. ஏடிஎம்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கார். இந்த முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியில் குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 2000 கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அது மட்டுமல்ல, ஆண்களுக்கும் இனிமேல் இலவச பஸ் பயணம் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, மானிய விலையில் ஸ்கூட்டர் மகளிருக்கு அப்படி சொல்லியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, இப்போது திமுக ஏற்கனவே ரூ. 1000 கொடுக்கறத 2000 பண்ணிக்கிறாரு. மகளிர் இலவச பயணம், ஆண்களுக்கு இலவச பயணம் பண்ணிக்கிறாரு. இவங்க பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளும் போட்டி போட்டுட்டு இந்த இலவச தேர்தலில் அறிவிக்கிறது தான் இது வேலை. முதல்ல அதை நிறுத்தணும். 2 பேரும் ஆக்கப்பூர்வமாக என்ன இருக்குதோ அதை செய்யணும். அதை விட்டு போட்டு போட்டி போட்டுட்டு இலவச தேர்தல் அறிவிப்பு கொடுக்க வேண்டியது. அப்புறம் ஆட்சிக்கு வந்த உடனே பொருளாதார இது, அப்புறம் தகுதிக்கு தகுந்த மாதிரி அப்படி எதையாவது சொல்லி அதை கிடப்பில் போட்டுற வேண்டியது 4.5 வருஷமாக. அப்புறம் நான் தேர்தல் நெருங்குற சமயத்தில் இந்த மாதிரி ஏதாவது அறிவிப்பு சொல்ல வேண்டியது. இதே தான் இந்த 55 வருஷம் இந்த 2 கட்சிகளும் இதே தான். அந்த இலவசமாக கொடுக்கறது ஒரு 3 மாதம் 4 மாதம் தாங்கும். அப்புறம் அது டமான் ஆயிடும், உடஞ்சி போயிடும், அது யூஸ் ஆகாது. அந்த மாதிரியான ஒரு தரமானதும் கிடையாது. எதுக்காக அந்த இலவசத்தை அறிவிக்கணும்? ரேஷன் கார்டுக்கு 2000 கொடுக்கறதுன்னு சொல்கிறது ஓகே. அதுக்கு கரெக்டாக அதை ப்ராசஸ் செஞ்சு கடைசி வரைக்கும் அந்த 5 வருஷம் கடைசி வரைக்கும் கொடுத்தா தான் அது உண்மை. இல்லைன்னா அது எப்படி மக்கள் இதெல்லாம் எப்படி நம்புவாங்கன்னு தெரியல. அதில் நல்ல தரமான பஸ்ஸுகளை விட்டு அதுக்கு விலை கம்மியான டிக்கெட் கொடுத்தாலே போதும். விலை கம்மியான டிக்கெட் கொடுக்கணும். இந்த கரண்ட்டு சார்ஜ், தண்ணீர் வரி, கரண்ட்டு வரி, வீட்டு வரி இதையெல்லாம் குறைச்சாலே மக்கள் அற்புதமாக இருப்பாங்க. நல்ல நல்ல தரமான ரோடு, மின்சாரம், தடையில்லாத மின்சாரம், அப்புறம் நல்ல ரோடு, தண்ணீர் வசதி இதை கொடுத்தாலே மக்கள் அவங்க பொழைச்சிக்குவாங்க. ஆனால் அதை இவங்க 2 பேரும் சொல்கிறதே கிடையாது. எந்த விதமான அதுக்கு இது கொடுக்கறது கிடையாது. போட்டி இலவசம்தான், அறிவிப்பு தான். அது எப்படி ஆகுதுன்னு போக போகத்தான் தெரியும். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ எல்லோரும் ஆண்களும் இலவச பஸ்னா அப்போ பஸ்ஸு எப்படி எந்த மாதிரி விட போகிறீங்க? என்ன மாதிரி ப்ரைவேட்டுக்கு விட போகிறீங்களா? தனியாருக்கு இவங்களே பண்ணுறாங்களே, இவங்க பண்ணாலும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரியல. அதனால் தரமான பஸ்ஸு விடணும், ரோடு நல்லா இருக்கணும், டிக்கெட் விலை ரொம்ப கம்மி பண்ணணும். அது போதும். அப்படி இருந்தாலே மக்கள் ஆனந்தமாக இருப்பாங்க.